வணக்கம். புதுச்சேரியில் அமைந்திருக்கக்கூடிய புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் குறித்த ஒரு முன்னோட்ட குறிப்பினை பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம். புதுச்சேரியில 100க்கும் மேற்பட்ட நூலகங்கள் இருக்கின்றது. இவை அனைத்து நூலகங்களை காட்டிலும் உலக அளவுல ஒரு பெரிய நூலக கட்டமைப்பை கொண்டு உருவாகி வருவதற்கான திட்டங்களை புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகமானது ஒவ்வொரு நாளும் செயல்முறைப்படுத்தி கொண்டு வருது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் நாள் புதுச்சேரியினுடைய மிக சிறந்த கல்வியாளரும் புதுச்சேரியின் தலைமை செயலராகவும் அரசு செயலராகவும் கல்வி அதிகாரியாகவும் இருந்த நீதியரசர் செவாலியே தாவீது அனுசாமி ஐயா அவர்களை கொண்டுதான் இந்த புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகமானது திறக்கப்பட்டது. புதுச்சேரியினுடைய வஉசி வீதியில இயங்கக்கூடிய புதுவை அருங்காட்சியகத்துல கடந்த 5 ஆண்டுகளா இந்த நூலகமானது செயல்பட்டு கொண்டு வந்த நிலையில நூல்களும் அறிவு சார்ந்த திட்டங்களும் பெருக பெருக நூலகத்துக்கென்று வாடகை கட்டடம் ஒன்று எடுக்கப்பட்டு புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் என்ற பெயரில தற்போது செயல்பட துவங்கி இருக்கு. புதுச்சேரியில பெரிய நூலகமா பேசப்படக்கூடிய ரோமன் ரோலன் நூலகத்திற்கு அடுத்தபடியா பிரெஞ்சு அரசால உருவாக்கப்பட்ட பிரெஞ்சு கழக நூலகமானது ஒரு பெரிய சிறப்பிற்குரிய நூலகமா இருக்கு. அடுத்தபடியா ஆசியவியல் கழகத்துக்காக உருவாக்கப்பட்ட, அதாவது ஆசியவியல் கழகத்திற்காக ஒரு நிறுவனமா இயங்கக்கூடிய எக்கோல் டெக்ஸ்டன்தோரியான் நூலகம் ஒரு சிறப்பு வாய்ந்த நூலகமா இருக்கு. இப்படி புதுச்சேரியில ஏராளமான பிரெஞ்சு நூலகங்கள் இருக்கின்ற நிலையில நம்முடைய புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதன்மையா பழமையை போற்றக்கூடிய ஒரு நூலகமா நம்முடைய நூலகம் செயல்பட்டு கொண்டு வருது. அதாவது நூற்றாண்டை கடந்த 100க்கும் மேற்பட்ட நூல்கள் நம்முடைய நூலகத்துல பாதுகாக்கப்பட்டு வருது. முதன்மையா சொல்லணும் அப்படின்னா புதினங்கள், மலர்கள், இதழ்கள், இலக்கிய நூல்கள், கிரேக்க ரோமானிய வரலாற்று நூல்கள், பிரெஞ்சு நூல்கள், மொழி தொடர்பான ஆய்வு நூல்கள், புதுச்சேரி தொடர்பான ஆய்வு நூல்கள், தனி மாந்தர்களுடைய தன் வரலாற்று நூல்கள், நாட்குறிப்பு சுவடிகள், காந்தியினுடைய தொகுப்பு நூல்கள், வள்ளலார், பாரதியார், பாரதிதாசன் நூல்கள், சட்ட நூல்கள், உணவுத்துறை சார்ந்த நூல்கள், இப்படி இன்னும் ஏராளமான நூல்கள் தனித்தனி பிரிவுகளா பிரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுது. இன்னமும் அரிய நூல்களும் அரிய பழமையான நூல்களையும் நூற்தொகுப்புகளையும் காக்கவும் சேகரிக்கவும் கூடிய முயற்சியில புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகமானது தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருது. நன்றி, வணக்கம்.